ராஜபாளையம் நாய்கள் கோடையில் அதிக வெப்பத்தை தாங்கும் திறன் கொண்டவை என்றாலும் சரியான கவனிப்பு அவசியம். சில கவனிப்பு முறைகளை இந்த பதிவில் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இது 60 நாட்கள் 60 உண்மைகள். ராஜபாளையம் நாய்கள் பற்றி டே 38. நீர்ச்சத்து மற்றும் உணவு முறை. நாயின் அருகில் எப்போதும் சுத்தமான குடிநீர் இருப்பதை உறுதி செய்யவும், கோடையில் செரிமானத்திற்கு எளிதான உணவுகளை வழங்கவும். தர்பூசணி, வெள்ளரிக்காய் போன்ற நீர்ச்சத்து மிக்க உணவுகள் நல்லது. குளிர்ந்த உணவுகளை வழங்குவதன் மூலம் அவற்றை நீரேற்றத்துடன், அதாவது ஹைட்ரேட்டடாக வைத்திருக்கலாம். நிழல் மற்றும் தங்குமிடம். உங்களது நாய்களை பகல் நேரத்தில் நிழலான, காற்றோட்டமான மற்றும் குளிர்ச்சியான இடங்களில் ஓய்வெடுக்க அனுமதிக்கவும். பகல் நேரங்களை தவிர்த்து அதிகாலை அல்லது மாலை நேரங்களில் நடைப்பயிற்சி மேற்கொள்வது நல்லது. கோடைகால குளியல் முறை. வாரத்திற்கு ஒரு முறை முடி மற்றும் தோலை பிரஷ் செய்யவும். கோடையில் வழக்கமான குளியல் முறை இருந்தாலும் அதிக குளியல் தேவையில்லை, ஏனெனில் இது சருமத்தின் இயற்கையான எண்ணெயை நீக்கிவிடும். கண் மற்றும் காது பராமரிப்பு. வெளியே சென்று வந்த பிறகு கண்களில் உறுத்தக்கூடிய பொருட்கள் உள்ளனவா என்று சரிபார்க்கவும். காதுகளை எப்பொழுதும் சுத்தமாக வைத்திருக்கவும். ராஜபாளையம் நாய்கள் ஆரோக்கியமானவை, ஆனால் சரியான பராமரிப்பு, குறிப்பாக கோடையில் அவற்றின் நீண்ட ஆயுளுக்கு முக்கியம். அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றிகள்.